நடவடிக்கை செய்கின்ற நிலைப்பாடு இன்றைக்கு உள்ளது. ஆகவே தமிழகத்தில் எழுச்சி தமிழ் அண்ணன் திருமாவளவன் இல்லாமல் யாருக்கும் அரசியல் கிடையாது என்ற நிலைப்பாட்டினை நாம் உருவாக்கியுள்ளோம். இனி வருங்காலத்தை கொடுத்துள்ளார்கள். பூ தலைவர் வந்தோடனே அதில் வீசணும், அதுக்காக தான் பூ. ஆகவே நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் தலைவர் அவர் வந்து விடுவார்கள். அதுக்குள்ளாக நீங்கள் இன்னும் ஒரு 2 மாநில பொறுப்பாளர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி திராவிடமணி அவர்கள் மேற்கொண்ட முன்முயற்சியின் விளைவாக 1000 பானைகளோடு நமது அன்னையர் இங்கே திரண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கிற போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. 25 ஆண்டு காலம் தேர்தல் களத்திலே நாம் தமிழக மக்கள் நமக்கு ஒரு மகத்தான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். பானை பிடித்தவன் பாக்கியசாலி என்பார்கள். தமிழக அரசியலில் பாக்கியசாலிகள் சிறுத்தைகள் தான் என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு உணர்த்தி இருக்கிறது. நாம் முதலில் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்டோம் என்றாலும் இன்றைக்கு நமக்கு நிரந்தரமாக பானை சின்னம் கிடைத்திருப்பது அகில இந்திய அளவிலே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு அம்பேத்கர் அரசியலை பேசக்கூடிய அனைவருமே அகில இந்திய அளவில் சிறுத்தைகளே நமது காவலர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அங்கீகார பெருவிழா விழுப்புரத்திலே முதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விரைவில் சிதம்பரத்திலும் இதே போன்ற அங்கீகார பெருவிழா நடைபெற உள்ளது. அந்த அங்கீகார பெருவிழா நிகழ்ச்சியிலும் நீங்கள் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, பானைகளை ஏந்தி வந்த தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய சின்னம் சமூக நீதியின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், புரட்சியாளர் அம்பேத்கரின் சின்னம், தந்தை பெரியாரின் சின்னம், மாமேதை மார்க்சின் சின்னம்,